அனைவருக்கும் வணக்கம். காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாக, நிறைய நீராய் அமைய, ஆட்டி பூசனை போட்டு காட்டினோமே ஈசனார். அதாவது இது எதுக்காக இந்த கவி வருகிறது என்றால், இதில் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி கோயில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு நாம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த கவியின் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிறணும். இதையே வாயிலார் நாயனார் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னது குமரகுருபரர். ஆமாம், இந்த குமரகுருபர் இதை சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களாம் எப்படி கோயிலில் இடம் பிடிச்சாங்கன்னா, எண்ணத்தால் இறைவனை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணத்தால் இறைவனை வணங்குவது எவ்வாறு என்று அடுத்தவர்களிடம் தேடி செல்லாதீர்கள். எண்ணத்தால் இறைவனை வணங்குவதற்கு ஒரு வாரம் தொடர்ந்து கோயில்களுக்கு சென்று வாருங்கள். அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனை மனதால் நமது கண்களால் கண்டு அதை நம் அகக்கண்களால் கண்டு கொண்டே வாருங்கள். ஒரு வாரம் மட்டும்தான். பின் அடுத்த வாரம் உங்கள் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு எண்ணத்தால் நினைத்து உங்கள் அகத்தில் அந்த பூஜனைகளை பார்த்து, அந்த பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகமும் தேன் அபிஷேகம் இதை பார்த்து வந்தீர்கள் என்றால், உங்களுடைய எண்ணத்தால் பூசனை செய்வதற்குண்டான பலனை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இதைத்தான் நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், புறத்தை கண்டதை அகத்தை வைத்து வணங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புறத்தை கண்டதை புறத்தை விட்டுவிட்டு புறத்தை தேவையில்லாத விஷயங்களை கண்டு அது நமது அகத்தை வைத்து நம்முடைய வாழ்வியலை தொலைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை பழிவாங்குவதும், ஒருவரை கோல் செல்வதும், ஒருவரை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசுவதும் இன்றைய காலகட்டங்கள் நடக்கிறது. அதனால் ஆன்மீகம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்தத்தான் ஒழிய மற்றவழி தீவை வழியை கொண்டு செல்வது அல்ல. எனவே எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய சொல் சுத்தமாக இருக்கும். எண்ணமே சுத்தம் இல்லாத போது சொல் எப்படி சுத்தமாக வரும்? சொல் சுத்தமாக இருந்தால் அந்த மனிதனுடைய செயல் சுத்தமாக இருக்கும். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நமக்குத்தான் தெரியும் என்று நினைக்கவும் கூடாது. நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அதை நாம் நினைவு கூர்ந்து எவ்வாறு இறைவனை வணங்குவது என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த காணொளி. இதில் ஏதும் குறை இருந்தால் மன்னித்தல்க. உங்கள் நண்பன் ராஜா நல்லுகாமு, ஜோதிடர், வாஸ்து நிபுணர். லைக் செல்லுங்க, ஷேர் செய்யுங்க. எனது ஃபோன் நம்பர் 9585148560. வாழ்க வளமுடன், வையகம் சிறக்க. நன்றி, வணக்கம்.